நாடாளுமன்றத்தில் லலித் மோடி விவகாரத்தை எழுப்பி பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட 27 எம்பிக்களை 5 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து மக்களவை சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவபிரியன். இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பிக்கள் யார்? அந்த 5 பேர் என்ன காரணத்திற்காக அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்? அதாவது ஐஸ்வர்யா, இன்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியதுமே இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பமே நிலவியது. அதாவது முக்கியமாக மாநிலங்களவையில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய விடாமல் காங்கிரஸ் கட்சியினர் தடுத்தனர். எனினும் அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். அதன் பிறகு 12 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் கூச்சல் குழப்பம் நிலவிய நிலையிலும் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அவர்கள் எப்படியாவது, அதாவது அந்த கொஸ்டின் அவர் என்று சொல்லப்படும் கேள்வி நேரத்தை எப்படியாவது இன்று நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த கூச்சல் குழப்பத்திற்கிடையிலேயே அந்த கேள்வி நேரத்தை நடத்தி முடித்தார். அதன் பிறகு 12 மணிக்கு அவையை 2 மணி வரை ஒத்திவைத்தார். 2 மணிக்கு அவை கூடியதும் சுமார் 1 மணி நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு சுமித்ரா மகாஜன் சுமார் 3 முதல் 4 முறை இன்று ஒரு கோரிக்கை, அதாவது ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து பதாகைகளை கொண்டு வந்து மக்களவைக்குள் கொண்டு வர வேண்டாம். பதாகைகளை கொண்டு வருவது மக்களவையின் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது, அவைகளை கொண்டு வரக்கூடாது என்று எச்சரித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த தவறை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதையெல்லாம் பொருட்படுத்தாத எதிர்க்கட்சிகள் பதாகைகளை கொண்டு வந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சபாநாயகர் 4 முறைக்கு மேலாக அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். தயவு செய்து பதாகைகளை வெளியே கொண்டு செல்லுங்கள், இது போன்ற பாராளுமன்ற நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது, நாடே உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, தொலைக்காட்சியில் என்ன மக்களவை நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறது, தயவு செய்து நீங்கள் இந்த போக்கை விட்டுவிட்டு தயவு செய்து உங்களுடைய இருக்கையில் சென்று அமருங்கள் என்று கூறினால், இதற்கெல்லாம் செவி சாய்க்காத எதிர்க்கட்சிகள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வந்தனர். இதற்கிடையில் கடும் கோபமடைந்த சுமித்ரா மகாஜன் அவர்கள் 27 காங்கிரஸ் உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதாவது அவர் என்ன சொன்னார் என்றால், மக்களவையின் விதிகள் 374A படி எந்த ஒரு உறுப்பினரும் மக்களவை சபாநாயகரின் பேச்சை கேட்காவிட்டால் அவரை முதலில் அறிவுறுத்துவார், 2வது எச்சரிப்பார், 3வது முறையாகவும் அவர் அதே தவறை செய்தால் அவரை இடைநீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு உள்ளது என்று அந்த விதிமுறை சொல்கிறது. அந்த விதிமுறையின்படி 27 காங்கிரஸ் உறுப்பினர்களை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் இன்று இடைநீக்கம் செய்தார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 44 உறுப்பினர்கள் மட்டும்தான் உள்ளனர். இவர்கள் 77 பேரை சஸ்பெண்ட் செய்தால் இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு 17 பேர் தான் மக்களவையில் உள்ளனர். அவற்றில் மிக முக்கியமானவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கமல்நாத், மல்லிகார்ஜுன் கர்கே போன்றவர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஐஸ்வர்யா, இந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களில் மிக முக்கியமானவர்கள் கௌரவ் கோகாய், அதாவது அசாம் முதலமைச்சர் தருண் கோகாயின் மகன் கௌரவ் கோகாய், அசாம் மாநிலத்தை சார்ந்த சுஷ்மிதா தேவ், மகாராஷ்டிராவை சார்ந்த ராஜீவ் சதவ், கேரளாவை சார்ந்த KC வேணுகோபால், முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் மற்றும் கர்நாடகாவை சார்ந்த KH முனியப்பா. இதில் KC வேணுகோபால், முல்லப்பள்ளி ராமச்சந்திரன், KH முனியப்பா மூவரும் கடந்த UPA ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா, சிவபிரியன், உங்களோட தகவல்களுக்கு மிக்க நன்றி.